Hello guys, welcome back to the channel. ரோட்ஸ் டிரைவ்ஸ்க்கு எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மஹிந்திரா XUV 700 ரிவ்யூ பார்க்க போறோம். டீடைல் டிரைவ் ரிவ்யூ எக்ஸ்க்ளூசிவ் நான் தமிழ்ல போட்டுருப்பேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து தமிழ்ல இது என்டோர்ஸ்மெண்ட் கிடையாது. நீங்க வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டிரைவ் ரிவ்யூ ஆஃப் மஹிந்திரா XUV 700. ஸோ மஹிந்திரா XUV 700 சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்வில் பண்ணாங்க. அன்னைக்கும் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூசிவாக மீடியாவுக்கு டிரைவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. எங்கன்னா மஹிந்திராவோட SUV ப்ரூவிங் ட்ராக் அதுவும் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 510 கோடி செலவில் 454 ஏக்கர் பரப்பளவில் ஒரு ப்ரூவிங் கிரவுண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா 20 டிஃப்ரெண்ட்டான சர்ஃபேசஸ் இருக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸ் பில்ட் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஹிந்திராவோட எக்ஸ்டென்சிவான இனி வர கார்ஸ் எல்லாமே அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சச் பிரெத் டேக்கிங் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ அங்கே தான் வந்து ரிவ்யூக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் எல்லா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ மஹிந்திரா XUV 700 ப்ரைஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் ப்ரைஸ் படி பார்க்கும்போது சூப்பர்வான ப்ரைஸிங். 11.99 லேக்லேருந்து 14.99 லேக், அதாவது 11.99 லேக் பெட்ரோல் பேஸ் MX வேரியண்ட்டுக்கு. இதுவே டீசல் பேஸ் MX வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12.49 லேக். சரிங்களா? அதுக்கப்புறம் AX3 AX5 ரெண்டுமே பெட்ரோலு. AX3 13.99 லேக், AX5 14.99 லேக். இதெல்லாமே வந்து எக்ஷோரூம் பேன் இண்டியா ப்ரைஸஸ். இந்த 4 வேரியன்ட் ப்ரைஸிங்குமே 5 சீட்டர் மேனுவல் ட்ரிமுக்கு தாங்க. ஒரே ஒரு டீசல் ட்ரிமோட ப்ரைஸஸ் மட்டும் தான் விட்டுருக்காங்க, அதாவது MX டீசல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல். இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டிரைவ் மெயினாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து 3 to 4 செக்மெண்ட்டை வந்து இந்த ஒரு வண்டியிலேயே கவர் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நாம் டைரெக்டாக எக்ஸ்டீரியர் பார்ப்போம். ஸோ எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது இப்போ இருக்கிற XUV 500ஓட எவல்யூஷன் தான் XUV 700 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் XUV 500 டிசைன் இப்போவுமே வந்து இன்னும் ஏஜ் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நல்ல க்ளீனான ப்ரொஃபைல் இருக்கும், நல்ல பச்சான ஒரு லுக் இருக்கும், மஸ்குலரான ஸ்டைலிங் எல்லாம் இருக்கும். XUV 700 பார்த்தீங்கன்னா அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நிறைய டிசைன் கியூஸ் இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி இனிமேல் வரப்போகிற மஹிந்திரா SUVs எல்லாத்துக்குமே வந்து டிசைன் ஃப்ரண்ட்டில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பிகாஸ் இப்போ இருந்து 2026 வரைக்கும் மோர் தென் 20 நியூ கார்ஸ் மஹிந்திரா லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலே நான் அப்கமிங் மஹிந்திரா கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது மேலே லிங்க் பண்ணி விடுறேன். அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஸோ XUV 700ல் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபாஸியா முன்னாடி இருந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன விஷயம் ஒரு தெரியும்னா, புதுசாக ரொம்ப தெளிவாக ஒரு புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் எதுனா புது லோகோ. ஸோ XUV 700 தான் மஹிந்திராவோட லைனப்லேயே இந்த புது ட்வின் பீக்ஸ் லோகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோகோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்வின் பீக்ஸ் லோகோ இந்த XUV 700 கூட நல்லா பிளெண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிளெண்டான மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு பழைய மஹிந்திரா லோகோ நல்ல ஒரு விண்டேஜாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த லோகோ வந்து சப்ஜெக்ட் டு ஒப்பீனியன்ஸ் தாங்க. உங்களுக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு கிரில் செக்ஷன் ரொம்ப பிடிச்சிது. அந்த ட்வின் வெர்டிக்கல் க்ரோம் கிரில் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பொசிஷனிங் நல்லாயிருக்கும். அதோட என்ஸில் பார்க்கும்போது நல்ல ஃப்ளோயிங்கான டிசைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹெட்லாம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பூஸ்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் நல்ல திக்கான செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஹெட்லாம்ப் கிளஸ்டர்லேயே. அப்புறம் டே டைம் ரன்னிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு C ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பானட்டோட பானட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லைன்ஸ் இருக்கும், க்ரீசஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க நல்ல ஒரு கெத்தான ஒரு லுக்கு கொடுக்குது. அப்புறம் பம்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் பிஸியான பம்பர். உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிளாக் கலர் ஹவுசிங் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்க்கும்போது நீங்கள் ஸ்கிட் பிளேட் எலிமெண்ட்ஸும் பார்க்கலாம். ஃபாக் லாம்ப்ஸ் படி ஃபாக் லாம்ப்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா வைடான சென்ட்ரல் ஏர் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டி சைட்லேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. நல்ல அந்த XUV 500ஓட நிறைய ரிசம்பிளன்ஸ் வந்து இந்த வண்டி நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கிங்க் கூட கொடுத்துருப்பாங்க C பில்லருக்கு கிட்ட. அப்புறம் க்ரோம்டு விண்டோ லைன் கொடுத்துருப்பாங்க. பில்லோஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, அதோட திக்னஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரேக்கடாக நல்லா சாஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ரூஃபோட ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஸ்லைட்லி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அப்புறம் ரூஃப் ரெயில்ஸ் ஆப்வியஸ்லி அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான அடிஷன் எதுனா கண்டிப்பாக பாப்அவுட் டோர் ஹேண்டில்ஸ், அதாவது ஈவன் டெஸ்லாஸில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸோட எலிமினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஹெட்லாம்ப் கிளஸ்டர்லேயே உள்ளே இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்க்க ரொம்ப மாடர்னாக இருக்குது. ஸோ ப்ரொஜெக்ஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் டெய்ல் லாம்போட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு.
ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி வீல் ஆர்ச் கிளாடிங் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும், டு த ரியர் கூட கண்டினியூ ஆகும். ரியரில் பார்க்கும்போது இந்த டெய்ல் லாம்ப்ஸ் நல்ல ஒரு ரேப்பரவுண்ட் டெய்ல் லாம்ப் மாதிரி ஸ்டில் ஒரு நல்ல ஸ்லீக்கான அப்பியரன்ஸ் கொடுக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்இடி யூனிட் தான். அதுக்கப்புறம் ட்ரங்க்கு, ஸோ பூட் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டரான ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷார்ப்பாக இருக்குது பார்க்க. பின்னாடியும் அந்த புது ட்வின் பீக்ஸ் லோகோ இருக்கும், XUV700 பேட்ஜிங் இருக்கும். அப்புறம் என்ன வேரியன்ட்னு சொல்லிட்டு வேரியன்ட் பேட்ஜிங்கும் அது கீழே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மேலே நம்ம பார்த்தோம்னா ஹை மோட்டட் ஸ்டாப் லேம்ப் இருக்கும், டிஃபாகர் தெரியும். அப்புறம் ரூஃப் கூட இன்டெகிரேட் பண்ணிப்பட்டிருக்க ஒரு சின்ன ஸ்பாய்லர் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு பிஸியான டிசைன். XUV500 கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வெல் ரவுண்டட் டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ரோட்டில் இந்த வண்டி போச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி பார்ப்பீங்க, எல்லாரையும் திரும்ப வைக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைன். எனக்கு கலர்ஸ் படி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி பிளாக் கலரே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. பட் நிறைய கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது. ரெட்டு, உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான ப்ளூ கலர்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்லா கலர்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் தெரிஞ்சுது. பெயிண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் XUV500 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் எனக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கலாம்னு தோணுச்சு. லைக் XUV500ல டூவல் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் இருக்கும் பின்னாடி பார்க்கும்போது, ஆனால் இதில் சிங்கிள் தான் இருந்துச்சு. XUV500 மாதிரி டூவல் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் எக்ஸாஸ்ட் டிப்ஸு. டெயில் கேட் இருக்கு இல்லையா, அது XUV700 பிளாஸ்டிக்ங்க. இதுவே XUV500ல பார்க்கும்போது நல்ல ஸ்டர்டியான மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா ஓவரால் கர்வ் வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்திரா சொன்னாங்க. பட் அதுவும் மெட்டலாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு SUV லுக்குக்கு வந்து இந்த ஒரு ப்ரெசன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பானட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெட்டாலிக் ஸ்ட்ரெச் தான் இருக்கும். இதுவே XUV500ல ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் ஆல்வேஸ் பெட்டர் எப்போவுமே. அப்புறம் இந்த வண்டியில் ஒரு பெரிய இஷ்யூ XUV500லேருந்து ரெக்டிஃபை பண்ணாது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ ஹெட்ரூம்ங்க. பிகாஸ் XUV500லேயே தேர்ட் ரோவில் வந்து ஹெட்ரூம் ஓகேவாக இருக்கும். பட் ஸ்டில் ஆவரேஜான அடல்ட்ஸ் வந்து உட்கார முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் உட்காரும்போது ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெட்ரூமையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு ஐடியலான ஒரு 7 சீட்டர் SUV நான் சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் அ 5 சீட்டர் இட் இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் XUV700. இன்னொரு இஷ்யூ இஷ்யூ கிடையாது, பட் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் ரிவ்யூ, அன்பைஸ்ட் ரிவ்யூ. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி XUV500ல 70 லிட்டர்ஸ்ங்க. ஸோ ஓவரால் ரேஞ்ச் வந்து ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்கும். இதுவே 700ல் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு பாஸ் சேவிங், வெயிட் சேவிங் டெக்னிக் தான். பட் ஸ்டில் ஹையர் ரேஞ்ச் இருந்ததுன்னா மோர் நம்ம ஃபியூல் ஸ்டாப்ஸ் அதிகமாக பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ்டீரியர் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன் XUV700க்கு. XUV700ஓட ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து மஹிந்திரா ரெடியூஸ் பண்ணலை. பட் XUV500 கூட கம்பேர் பண்ணும்போது ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30 mm லோ டு த கிரவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மூலியமாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருந்தால் ஓவரால் ரைடிங் டைனாமிக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு காரில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. இதுவே XUV500ல ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் என்ன? அப்புறம் இந்த வண்டி ஒரு புது மோனோகாக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணப்பட்டது. XUV500 கூட கம்பேர் பண்ணும்போது 80% ஸ்டிஃபர் அப்படின்ட்டு மஹிந்திரா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த புது சாசியோட ஸ்டிஃப்னஸ், புது ஸ்டீரிங் வீல், இதெல்லாம் என்ன இம்பாக்ட் பண்ணுது டிரைவபிலிட்டியில் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்டீரியர் பற்றி ஜஸ்டாகவே நான் சொல்கிறேன். இன்டீரியர் இஸ் பிராண்ட் நியூங்க. அதாவது மஹிந்திராவோட SUVஸ்லேயே வச்சு இதுதான் ரொம்ப அட்வான்ஸ்டான இன்டீரியர். பிகாஸ் இதோட ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்டீரியரில் மெயினான அட்ராக்ஷன் எதுனா 2 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ், ஒன்று டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கு, இன்னும் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு. இது நீங்கள் சேம் ஆஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கிற Mercedes S-Classல கூட இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹை அண்ட் டெக்னாலஜிஸை மஹிந்திரா உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ஸு ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி நிறைய மிட்சைஸ் SUVஸில் இருக்குது. பட் இது ஃபார் மோர் அட்வான்ஸ்ட். அது ஏன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டச் ஸ்க்ரீன் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இருக்குது. MX வேரியண்ட்டை தவிர எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இந்த 2 10.25 இன்ச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க, விச் இஸ் ஹைலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லைட்டான சீட் ஃபினிஷு அப்புறம் டேஷ்போர்ட் ஃபினிஷ் வந்து கண்டிப்பாக வண்டி ஸ்லைட்டில் அழுக்காகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க. இப்போ வர மாடர்ன் கார்ஸில் நிறைய இந்த மாதிரி லைட்டான ஒயிட்டிஷ் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. அது வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் லாங் ஹாலில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். பட் டேஷ்போர்டோட பிளாஸ்டிக் ஃபினிஷெல்லாம் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு லெதர் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்க்க நல்லா அப் மார்க்கெட்டாக தெரிஞ்சுது. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டோர் பேட்ஸில் இல்லை வந்து
அந்த ஃபாக்ஸ் உடன் ட்ரிம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு சீப்பாக தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆல்சோ இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வண்டியில் இருக்கிற பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக எனக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் அது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரு ஸ்டிக்கியான ஃபீல் கிடைக்கும். பட் சில ரஃப்பான எட்ஜஸை வந்து தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் அப்பீலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டீரியரில் வெறும் டச் ஸ்க்ரீனுக்கே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டச் ஸ்க்ரீன்ஸ்லேயே விடலை. அது ஒரு நல்ல விஷயம். இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா டயல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோட்டரி டயல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்டரி டயல்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு, அதோட ஃபினிஷஸும் நல்லாயிருக்கு. அப்புறம் ஓவரால் மெட்டாலிக் ஆக்சன்ஸோட ஃபினிஷஸும் வந்து கண்டிப்பாக பார்க்க டீசெண்டாக இருக்குது. அப்புறம் ஹெச்வேக் வென்ஸ், அதாவது ஏர் கண்டிஷனிங் வென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வென்ஸோட சைஸஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால ஏசி ஸ்ப்ரெட்டும் வந்து நல்லா இருக்குது. இது சச் எ லார்ஜ் கேபின், அப்படி இருந்தாலுமே வந்து ஏசி ஸ்ப்ரெட் வந்து கண்டிப்பாக டீசெண்டாக இருக்குது. அப்புறம் டேஷ்போர்டோட டாப் லேயர் வந்து ஈவன் சூரியன் வெளிச்சம் அடித்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் ஆகல. ஸோ நைஸ். இது வந்து டிரைவருக்கு மட்டும் இல்லை, பேசஞ்சருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவர் காக்பிட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா நல்ல ஸ்பேஸஸான ஏரியான ஃபீல் கிடைக்குதுங்க. யூஸ்வலாக மஹிந்திரா கார்ஸில் அது கிடைக்கும். பிகாஸ் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா டாலான விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரைவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பேசஞ்சராக இருந்தீங்கனாலும் ஒரு நல்ல ஏரியான ஃபீல். நீங்கள் வந்து லாங் டிரைவ்ஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி மட்டும் இல்லை, மிடில் ரோ ஆர் ஈவன் தேர்ட் ரோலையும் கூட அந்த மாதிரி இருக்கும். இன்டீரியரில் சில ஆப்வியஸான விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 சீட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூத் ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0. XUV 500லையும் சுத்தமாக இருக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. அது மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலி யூஸபிள் கிடையாது. அப்புறம் செகண்ட் ரோவில் வந்து ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் இல்லைங்க. அது வந்து சச் அ லெட் டவுன். கண்டிப்பாக இருந்திருந்தால் தான் வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தேர்ட் ரோவில் வந்து அடல்ட்ஸ் உட்கார முடியாது, ஆவரேஜான அடல்ட்ஸ் உட்கார முடியாது, மேபி கிட்ஸ் உட்கார வைக்கலாம், அவ்வளோதான். பேனல் கேப்ஸ் வந்து கார் முழுசாக நீங்கள் பார்க்க முடியும். நிறைய இடத்துல அந்த பேனலிங் கேப்ஸ் வந்து பார்க்க முடியும். பெரிய கேப்ஸே இருக்கும் ஒரு 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில். சென்டர் கன்சோலில் மெயினாக நீங்கள் ஆல்ரெடி XUV 500 ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிலிருந்து நிறைய டாவல் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் நைஸ், பிகாஸ் XUV 500ல அது நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் தாங்க XUV 700 ஹைலைட்டே. அபோவ் எவ்ரி திங் எல்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் அத்தனை விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் மென்ஷன் மட்டும் பண்ணுறேன். அதாவது ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அமேசான் அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது. ஸோ வாய்ஸ் கமாண்ட்ஸை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். அதுக்கு மேலே புதுசாக Adrenox X கனெக்டிவிட்டி இருக்குது. XUV 700ஓட இந்த பேனராமிக் சன்ரூஃப் மஹிந்திரா ஸ்கைரூஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன்ரூஃபை இந்த செக்மெண்ட்லேயே வச்சு லார்ஜஸ்ட்டுங்க, ரொம்ப பெருசு, ரொம்ப ஏரியான ஃபீல் கொடுக்குது. நிறைய கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி பேஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. அப்புறம் கர்டன் அண்ட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ் சேஃப்டிக்காக கார்னரிங் லைட்ஸ் இருக்குது. அப்புறம் 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. AX3 வேரியண்ட்லேயே, அதாவது மிட் ஸ்பெக் வேரியண்ட் அது. ஆனால் சில விஷயங்கள் ஆப்ஷனலாக தாங்க சூஸ் பண்ண முடியும். அதாவது 360 டிகிரி கேமரா, அப்புறம் வந்து சோனி கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணப்பட்ட இந்த 12 ஸ்பீக்கர் ஆடியோ, 13 சேனல் ஆடியோ, அது பார்த்தீங்கன்னா 485 வாட்ஸ் ஆடியோ. அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான் பெற முடியும். ஆனால் அதோட ப்ரைஸஸும் வந்து இன்னும் மஹிந்திரா வந்து ரிலீஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனலாக தான் இருக்கும். சீட்ஸில் 6-way பார் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் மட்டும் மெமரி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. லெதர் ரேப் ஸ்டீரிங் வீல் அண்ட் கியர் லிவர் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷானோட கொடுத்துருக்காங்க. 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்குது. இது வந்து AX7ல் மட்டும். AX5ல் பார்க்கும்போது 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு. ஆனால் வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் கிடையாதுங்க. சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ AX சீரீஸ்லேயே 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டீசென்ட். ரொம்ப ப்ரீமியம்னு சொல்ல மாட்டேன், பட் டீசென்ட் இனஃப். எனக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஹாரியர் அண்ட் சஃபாரியோட 8 ஸ்பீக்கர் JBL ஆடியோ ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மேட்ச் நான் சொல்ல மாட்டேன், பட் டீசென்ட் இனஃப். வண்டி சுற்றியுமே XUV 500ல் இருக்கிற மாதிரி நிறைய கபி ஹோல்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் இருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஏர் பியூரிஃபையர் இருக்குது. மெயினாக நீங்கள் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் ஓட்டினீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்டர் கன்சோலில் 2 ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கு, இன்னொன்று வந்து நார்மலான ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்ஸ்டெட் ஆஃப் கப் ஹோல்டர் எல்லா பக்கம் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்ம நிறைய கப் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஃபோன்ஸ் நம்ம மோஸ்ட்லி வைக்கிறதுக்கு இடம் தேடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டச் ஸ்க்ரீனோட டாக்டைல் ஃபீல் நல்லாயிருக்கு, டச் ஸ்க்ரீனோட ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். டச் ஸ்க்ரீன்லேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் பண்ணிக்கலாம். ஆனால் டச் ஸ்க்ரீன் இன்னும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். பிகாஸ் நிறைய கஜன்னு இருக்குங்க, அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். அது மேபி மோர் ஆஃப் அப்டேட்ஸ் கொண்டு வரும்போது அது இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் நேட்டிவ் ஆப்ஸும் நிறைய இருக்குங்க. ஜொமேட்டோ, ஜெஸ்டேல் இது எல்லாமே வந்து நேட்டிவ் ஆப்ஸு. அப்புறம் புதுசாக அவங்க புது ஆப்ஸும் கொண்டு வரலாம் ஃப்யூச்சரில். அதெல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக அபவ் இட்ஸ் கிளாஸுங்க. அந்த செக்மெண்ட் மட்டும் இல்லை, ஈவன் 30-35 லேக் கார்ஸில் கூட இந்த அளவுக்கு டச் ஸ்க்ரீன் ஒரு பேக்டான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டச் ஸ்க்ரீன் உட்காந்து அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும். பிகாஸ் அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. இந்த சோனி ஆடியோ பற்றி நான் சொல்லிடுறேன். எஸ், நார்மலான 6 ஸ்பீக்கர் ஆடியோ நல்லா இருக்குது. இந்த ஆப்ஷனால சோனி ஆடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஹாரியர் அண்ட் சஃபாரியோட JBL ஸ்பீக்கர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் நான் சொல்லுவேன். அடுத்தது ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டாங்க இந்த 3D சவுண்ட் சிஸ்டம். அது ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம்ஸ்க்கு மஹிந்திரா யூஸ்வலாக போக மாட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி XUV700ல அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் வந்து த்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அது வந்து கண்டிப்பாக இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு Mercedes இன்ஸ்பயர்ட் சிஸ்டம் எதுன்னு பார்க்கும்போது ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா டோரில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிலிட்டிக்கு. ஸோ எல்லாம் சம்மப் பண்ணோன்னா இன்டீரியரில் கேபின் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஆனால் லெட்ஸே டாடா சஃபாரி இல்லை வந்து MG ஹெக்டர் அளவுக்கு மிடில் ரோவில் வந்து ரொம்ப ஜெனரஸாக இல்லை. பட் இட்ஸ் குட் இனஃப். அதாவது மெயினாக லெக் ரூமு ஈவன் டால் பேசஞ்சர்ஸ்க்கும் கம்ஃபியாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டால் பில்லர்ஸ் கொடுத்ததுனால டோன்ட் பி ப்ராப்ளம். பட் தேர்ட் ரோவில் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீல் பேஸ் XUV500 கூட கம்பேர் பண்ணும்போது 50 mm இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ரியரில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. தட்ஸ் ஷேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஹெட் ரூமும் வந்து லிமிட்டடாக இருக்குது தேர்ட் ரோவில். ப்ளஸ் செப்பரேட்டான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வண்டியோட எர்கனாமிக் ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எர்கனாமிக் ஃபீல் டீசென்ட் நான் சொல்லுவேன். பட் யூஸ்வலாகவே மஹிந்திராவோட SUVஸில் எர்கனாமிக் ஃபீல் அந்த அளவுக்கு டு த பாயிண்ட்டாக இருக்காது. பிகாஸ் கியர் லிவர் ஆகட்டும் ஆர் ஈவன் ரோட்டரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மோர் ஆஃப் டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் டிரைவருக்கு க்ளோஸ்லி அலைன் பண்ண மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் தேர்ட் ரோ அட்ஜஸ்டபிலிட்டியும் இன்னும் ரொம்ப இன்ட்யூட்டிவாக எனக்கு வந்து தெரியல. மெயினாக வந்து ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன். ஆனால் நீங்கள் 7 சீட்டர் சூஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ரோ வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பூத் ஸ்பேஸ் கிடைக்கும், விச் இஸ் நைஸ். ஆனால் 5 சீட்டரில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. பிகாஸ் அதில் இனஃபான பூத் ஸ்பேஸ் இருக்குது. இனி ஆல் இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவாங்க. MX கிரேடில் மட்டும் டீசல் வேரியண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ரேஞ்ச் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் தான். MXல பார்த்தீங்கன்னா இந்த 2.2 லிட்டர் டர்போ சார்ஜ் எமாக் மோட்டர் வந்து 155 PS மேக்ஸிமம் பாரும் 360 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே மற்ற வேரியண்ட்டில் பார்க்கும்போது 185 PS மேக்ஸிமம் பாரும் 420 Nm 6 ஸ்பீட் மேனுவலில் 450 Nm 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மற்ற ரைவல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சிம்பிளி பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் இன் இட்ஸ் கிளாஸ் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதே மாதிரி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா தாரில் டெபியூ ஆனால் அந்த M-Stallion 2 லிட்டர் டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 200 PS மேக்ஸிமம் பாரும் 380 Nm ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் லீடிங். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் எப்படி ரோடுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டீரிங் வீல் வந்து ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. ஆல்சோ நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கும் வந்து நல்ல கிரிப்பியான ஃபீல் கிடைக்குது. டீசல் இன்ஜினில் 4 டிரைவ் மோட்ஸ் கொடுக்குறாங்க, ஜிப், ஜாப், ஜூம் அண்ட் கஸ்டம். கஸ்டம்ங்கிற என்ன பியூட்டினா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஜிப், ஜாப், ஜூமில் பார்க்கும்போது நீங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது மேக்ஸிமம் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுக்குமோ அதை வந்து புரிஞ்சு கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் இப்போ நம்ம கண்ட்ரோல்டான என்வான்மெண்ட்டில் ஓட்டுறோம், நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ், டிரைவபிலிட்டி ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் வேறு லெவலுங்க. இது வரைக்கும் நான் எல்லா மஹிந்திராவும் ஓட்டியிருக்கேன். ஈவன் ஓல்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ், இந்த அளவுக்கு ஒரு ஜிப்பியான ஒரு வண்டியை நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுலேயும் பெட்ரோல் இன்ஜின் தான் அங்கே ஹைலைட்டு. இந்த 200 PS பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் த்ராட்டில் ஃபுல் டேபில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன்
1400 ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு 1400லேருந்து ஒரு 1700 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க் கொடுத்துருது. அதனால் 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 11 செகண்ட்ஸில் ஈஸியாக பண்ணலாம். ஃபார் எஸ்யூவி ஒரு கண்டிப்பாக அது ஒரு நல்ல நம்பர் நான் சொல்லுவேன். அப்புறம் தேங்க்ஃபுல்லி ஓவரால் ஆர்பிஎம் ரேஞ்சில் ரொம்ப லிமிட் பண்ணலை. ஸோ அன்டில் 6000 ஆர்பிஎம் வரைக்கும் போகும். 5800லேருந்து 6000 ஆர்பிஎம் வரைக்கும் போகும். நீங்கள் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதோட டாப் ஸ்பீட் ஹிட் பண்ணுறது ஈஸியாக 180 ஹிட் பண்ணலாங்க. ஈஸியாக, அதாவது 180 ஹிட் பண்ணுறது மேட்டர் கிடையாது. நிறைய எஸ்யூவிஸில் வந்து நீங்கள் 180 ஹிட் பண்ணலாம். ஆனால் ஃபார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 tons, அதாவது 2000 கிலோகிராமுக்கு மேலே இருக்கிற ஒரு எஸ்யூவி 190 km/h அடிக்கும்போது ரைட் குவாலிட்டி, அதாவது ஸ்டேபிள், அதாவது உங்களுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், கண்ட்ரோலபுளாக இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவான ஃபீட் அது. ட்ராக்கில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஸ்பிரிட்டடாக ஓட்டணுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் கியர் பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்கராக இருந்திருக்கலாம். 6 ஸ்பீட் மேனுவலும் சரி, 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்கராக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எவ்ரிடே டிராஃபிக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. வண்டி பெட்ரோல் இன்ஜினோட டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அபண்டன்ட்டான டார்க் வந்து த்ரூ அவுட் த ரெவரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிளச்சு, லைட்டான கிளச்சு, இன்னும் கொஞ்சம் கிளச்சோட ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் பாஸ் ஸ்டீரிங், கண்டிப்பாக ஹைட்ராலிக் பாஸ் ஸ்டீரிங் இஸ் ஃபார் பெட்டர். XUV 500 இருந்தது. வேணுங்கிறப்போ வெயின் ஆகாது அந்த ஸ்டீரிங் வீல. பிகாஸ் நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணாது. சம்டைம்ஸ் கேபின் அவ்வளோ குவைட்டாக இருந்துச்சு. ஈவன் நீங்கள் 3 digit ஸ்பீட்ஸில் ஓட்டும் போதும், அபவ் 120 140 அந்த மாதிரி ஓட்டும் போதும் நல்ல குவைட்டான கேபின் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஒவ்வொரு சின்ன எலிமெண்ட்ஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ மஹிந்திரா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் அப்படின்றது வந்து இது தெளிவாக காட்டுச்சு. ப்ரோக்ரெசிவான பிரேக்கிங் கேப்பபிலிட்டிங்க. நீங்கள் வந்து பிரேக் அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே நிற்கும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிற்கும். அதாவது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸ் போகும்போது இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பெட்ரோல் மேனுவல் வெர்ஷன் யாருக்கு நல்லா செட் ஆகும்னா, நல்ல க்ரூசிங், ஹைவே க்ரூசிங் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த அபண்டன்ட்டான போதுமான அளவுக்கு இருக்கிற இந்த டார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹேண்டியாக வரும். நல்ல க்ரூசிங் ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் போகலாம். டீசல் நல்ல ரிஃபைண்டான மோட்டருங்க. இனி பழைய எமாக் 2.2 கூட கம்பேர் பண்ணும்போது XUV 500 இருந்து நல்ல ரிஃபைண்டான மோட்டர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ரிஃபைன்மெண்ட் மட்டும் இல்லை, அதோட டிரைவிங் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஈக்குவலி பெட்ரோல் அளவுக்கு நல்லா தான் இருக்குது. 1500 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 4200 to 4300 ஆர்பிஎம் வரைக்கும் டர்போ கிக்கின் ஆகும்போது உங்களுக்கு அந்த அபண்டன்ஸ் ஆஃப் பவர் கிடைக்கும். போதுமான அளவுக்கு டீசல் என்ஜின்லேருந்து சூப்பர்பான டார்க் கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் டார்க் அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. எஸ், ஆனால் 1500க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டர்போலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கிற டார்க் வந்து உங்களுக்கு கிக்கின் ஆகும்போது ஆப்வியஸ்லி லோ டவுன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டயர்ஸோட கேப்பபிலிட்டி சொல்லி ஆகணும். ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக கார்னரிங்ஸ் நல்ல ஸ்பீட்ஸ் எடுக்கும் போதும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓவரால் பாடி ரோல் பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த இவ்வளோ ஹெவியாக இருக்கிற 2000 கிலோக்கு மேலே இருக்கிற ஒரு எஸ்யூவிக்கு ஆப்வியஸ்லி பாடி ரோல் இருக்கும். பட் ஃபார் வாட் இட் இஸ், எனக்கு வந்து கண்டிப்பாக பாடி ரோல்லாம் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நல்ல சேசி வந்து இந்த மோனோகாக் சேசி வந்து நல்லா சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இவ்வளோ ஸ்டிஃபன் 80% XUV 500 கம்பேர் பண்ணும்போது ஸ்டிஃபன் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து மறுக்க மாட்டேன். நான் வந்து ஓட்டி பார்த்ததில் வந்து அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவ்வளோ அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ஃபியூல் எக்கானமி அடிப்படுமா, மைலேஜ் கம்மியாகுமா XUV 500 கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, மஹிந்திரா இது வரைக்கும் கிளைம்டு சர்டிஃபை பண்ணப்பட்ட ஃபியூல் எக்கானமி அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் மஹிந்திரா என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற கார்ஸை விட, மற்ற எஸ்யூவிஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒரு போல்ட் கிளைம். அது வந்ததையும் பார்ப்போம். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, ப்ரைஸ் அதை பற்றி தான் வந்து ஹைலைட்டிங்காக பேசுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இது தாங்க. இது வரைக்கும் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மஹிந்திரா கார். மஹிந்திராவோட எஸ்யூவிஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்னதான் ரக்கடான ஆஃப் ரோடிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும் வண்டியோட ரைட் குவாலிட்டி, வண்டியோட ஓவரால் டைனாமிக்ஸ், கார்னரிங் எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெல் சார்ட்டட் அவுட்டாக இருக்காது. ஆனால் மஹிந்திரா XUV 700ல் அது இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்யூவிஸ் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் போகும்போது திஸ் வில் டிக் ஆல் த பாக்ஸஸ். கண்டிப்பாக நிறைய பேர் மஹிந்திரா XUV 700 பற்றி
பேசாத விஷயம் எதுனா அதோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பர்ஸோட, அதாவது ஈச் வீல் நம்ம ஓட்டுற சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டேம்ப் பண்ணிக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஜிட்ரிங் ஃபீல் இருக்காது. ஜிட்ரிங் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பாட் ஹோல்ஸ் அந்த மாதிரி குழிக்குண்டான இடத்துலலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சஸ்பென்ஷன் வந்து அந்த ஒவ்வொரு ஈச் வீல்ஸ் வந்து ஏற்ற மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாசியும் ரெஸ்பாண்ட் பண்ணும். என்ன தான் அஃபிஷியல் சேஃப்டி ரேட்டிங் டபுள் அண்ட் கேப் ரேட்டிங் வரலனாலும் இப்போ ரீசெண்டாக வர மஹிந்திரா எஸ்யூவிஸ் எல்லாமே அது எல்லாமே வந்து 5 ஸ்டார் என்கேப் சேஃப்டி ரேட்டிங் வாங்குது. XUV 300 ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, ஈவன் மராஜோவும் பார்த்தீங்கன்னா நல்ல குளோபல் என்கேப் சேஃப்டி ரேட்டிங் வாங்கினது. ஸோ XUV 700 கண்டிப்பாக 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈவன் தோ இன்னும் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ஸ் வந்து வெளியே வரலை. இப்போது அடாஸ் பேக்கேஜ் வருவோம். அடாஸ் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டமில் இருந்து ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம் இது எல்லாமே இருக்குது. ஈவன் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஒரு இந்தியன் காரில் 2021 லேன் கீப் அசிஸ்ட் லோக்கலி மேட் காரில் இருக்குங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப வந்து யூனிக்கான விஷயம், ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு இந்தியன் காரில் இவ்வளவு ரேடார் பேஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறது ஒரு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்க. ஈவன் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது, பட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் ட்ரௌசினஸ் டிடெக்ஷன் இருக்குது, பிளைண்ட் வியூ மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக எனக்கு ஷோரூமில் வண்டி கிடைக்கும்போது நான் இந்த மாதிரி அடாஸ் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா காடிவாடியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் போங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆஃப் காடிவாடி. ஸோ எங்கள் யூடியூப் சேனலில் எங்கள் எடிட்டர் வந்து அதை பற்றி போட்டிருப்பார் டெஸ்ட் பண்ணும்போது டிரைவ் அப்போ. ஸோ அது வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இப்போது வேர்டிக்ட்டுக்கு வருவோம். மஹிந்திரா XUV 700 வாங்கலாமா? இந்த ப்ரைஸஸ் எல்லாம் ஜஸ்டிஃபைபிளாக? இந்த நல்ல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ப்ரைஸஸ் வந்து வெறும் கிமிக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிமிக்கி இல்லை. எல்லாமே வந்து ஒர்த் வைல், ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அட்ராக்டிவ். நீங்கள் ஒரு 7 சீட்டர் SUV ப்ரீமியம் SUV இந்தியாவில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா ஈவன் ஒரு 40-50 லேக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட யோசிக்க மாட்டீங்க. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக நான் மஹிந்திரா XUV 700 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இட் இஸ் ஸோ குட், சச் அ பிரில்லியன்ட் கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். டாப்பிங் இட் ஆல் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4-wheel drive சிஸ்டம் கொடுக்குறாங்க டாப் இன் வேரியன்ஸில். சரி, இது ரைவல்ஸை தூக்கி சாப்பிட்டுருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த வண்டியில் நெகட்டிவிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே மைனரான நெகட்டிவிட்டிஸ், எதுவுமே வந்து உங்களுக்கு டீல் பிரேக்கராக இருக்காது. ஸோ 7 சீட்டர் எடுக்கலாமா 5 சீட்டர் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 சீட்டர் எடுக்கலாம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். பிகாஸ் 7 சீட்டர் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக லேகிங். ஈவன் தேர்ட் ரோவில் மட்டும் உள்ள பூத் ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0. ஸோ அதனால் கண்டிப்பாக மஹிந்திரா XUV 700 ஒரு பர்ஃபெக்டான 5 சீட்டர் கார். 5 சீட்டர் நல்ல டிரைவிங் டைனாமிக்ஸ், நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓடு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் SUV நான் சொல்லுவேன். ஸோ 5 சீட்டர் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். சரிங்களா? இதான் என்னோட கன்க்ளூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய XUV 700 வீடியோ வந்து நான் வண்டி ஷோரூமுக்கு வந்ததையும் இன்னும் டீட்டெயிலான அடாஸ் பற்றி மற்றதெல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you all again.